நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுகார்த்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்து எல்லா அடிமை தனத்திலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. பாவத்திலும் சாபத்திலும் அடிமை தனத்திலும் மரித்து போயிருந்த எங்களை ஆண்டவரா உம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் சிந்திய இரத்தத்தினால் ஆண்டவரா விடுதலையை மீட்பும் பாவத்திற்கான மீட்பை கொடுத்து நீர் ஆண்டவரா எங்களை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. இந்த வேலை விசேஷமாக என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய வேலூர் மாவட்டத்திற்காக செபிக்கிறோம் ஆண்டவரா. என் வேலூர் மாவட்டத்தில் ஆண்டவரா உம்முடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஆண்டவரா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரா. நாமம் பறிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் ஆண்டவரா வழி விலகி போயிருக்கிறார்கள் தகப்பன. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திப்பீராக ஆண்டவரா இந்த நாளில் ஆண்டவரா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரா. இந்த தேசத்தை கண்ணோக்கி பாருங்க. இந்திய தேசத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டாண்டவரா. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களில் வெளிப்படட்டாண்டவரா. நீரே மெய்யான ரட்சகர், நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரா. ஒவ்வொருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிந்து போகட்டாண்டவர. அப்பா உம்மை ஆராதிக்க வேண்டிய, உம்மை துதிக்க வேண்டிய சிருஷ்டி கர்த்தரை அப்பா தொழுது கொள்ள வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு சிருஷ்டியை தொழுது கொண்டாண்டவர. அப்பா வழி விலகி போய் கொண்டிருக்க ஜனங்களை மறுபடியுமாய் நீ திருப்புவீராக ஆண்டவர, உடைய பக்கமாய் திருப்புவீராக ஆவியானவர. இந்த காலை வெள்ளப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர. விசேஷமாய் சபைகளுக்காய் எழுப்புதலுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர, ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர. இந்த கடைசி கால ஆண்டவர மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர. இந்த நாட்களில் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர, ஊற்றுங்க, நம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாலிபர்கள் மீதும் பெரியோர்கள் மீதும் சிறியோர்கள் மீதும் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவர. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. கடைசி கால ஆண்டவரே அப்பா அந்த கடைசி காலத்தை நின்று கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆண்டவரே. அவனுடைய மாய வலைக்குள்ளாய் நான் தப்பித்து கொள்ளும்படி ஆண்டவரே இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன ஆண்டவரே. அப்பா வேதத்தில் பார்க்கிற ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்ட இயேசுவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேலை என்னுடைய முகங்களில் இருக்கிற இருளை மாற்றி ஆண்டவர ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர. எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரையும் துக்கங்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அடிமைப்படுத்துகிற எல்லா இருளின் கிரியைகளிலிருந்தும் எல்லா சத்திரும் வஞ்சகத்திலிருந்தும் ஆண்டவரை நீர் விடுதலையாக்குங்க ஆண்டவரை. நாங்கள் உப்பாய் ஆண்டவரை சாரமெல்லாம் உப்பாய் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரும் உப்பாய் சாரமெல்லாவர்களாய் மாற்றுங்க. மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களை பாதுகாத்து கொள்கிறவர்களாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரை. பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரை. வல்லமை பெற்ற அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவரை ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர எலியாவுக்கு சொன்னது போல நீ போக வேண்டிய வெகு தூரம், நீர் பயணம் செய்ய வேண்டிய காரியம் வெகு தூரம், நீர் கடந்து செல் என்று சொன்னீங்களே. எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை தரிசனங்களை கொடுங்க ஆண்டவர, ஊழியங்களை கொடுங்க ஆண்டவர. எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்க ஆண்டவர. விசேஷமாக குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரமெல்லாம் கர்த்தரை சேவிப்போம் என்ற குடும்பங்களை உருவாக்குங்க ஆண்டவர. குடும்பங்களை பாதுகாப்பு உண்டாகட்டும், பொருளாதார தேவைகள் இல்லை அப்பா ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவர. எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா பொல்லாங்கானவனின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரை. அநேக பிள்ளைகள் ஆண்டவரை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சுற்றி திரிகிறார்கள் ஆண்டவரை. இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுங்க ஆண்டவரை. அநேக சபைகள் உருவாகட்டும், ஊழியங்கள் உருவாகட்டும் ஆண்டவரை. அநேக வாலிபர்களை எழுப்புங்க. ஏன்னா வாலிபர்கள் அநேகர் ஆண்டவரை உலகத்திற்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக மாயைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், போத வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், விபச்சார ஆவினால கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரை. தேசத்தை பாழாக்கிற அருவறுப்புகள் ஆண்டவரை, விபச்சாரங்கள், வேசி தனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரை. மனிதன் அன்புள்ளவனாகவே சிருஷ்டித்தீங்க ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் பிசாசு பகைமையும் கசப்பையும் உருவாக்கி ஆண்டவரை மனிதனின் ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு கொடூர குணத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான் ஆண்டவரை. அப்படிப்பட்ட குணங்களை எடுத்து போடுங்க, எரிச்சலை எடுத்து போடுங்க, கோபத்தின் ஆவியை எடுத்து போடுங்க.
சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. நீர் சமாதான காரணர் ஆண்டவரே. உண்மையே நான் ஆண்டவரே பின்பற்றும்படியா ஆண்டவரே, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய சாயல் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. தேவ சாயல் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவ சாயலை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்து போன எல்லா மகிமை ஆண்டவரே அப்பா, முந்தின ஆதாமினால் நாங்கள் இழந்த எல்லா மகிமையும் ஆண்டவரே, எல்லா சாயலை ஆண்டவரே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீர் எங்களுக்கு திரும்ப கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அதை சுதந்திரத்துக்கு முடியாதபடி, பிசாசு தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதபடி, தேவனோடு இருக்கிற உறவை துண்டிக்கும்படி அவன் செய்கிற எல்லா தந்திர உபாயங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் எல்லைகளை, என் சபைகளிலிருந்து, என் குடும்பங்களிலிருந்து, என் தேசங்களிலிருந்து அதை அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேசம் ரட்சிக்கக்கூடாதபடி, என் சமுதாயம் ரட்சிக்கக்கூடாதபடி, என் குடும்பங்கள் ரட்சிக்கக்கூடாதபடி, என் குடும்ப நபர்கள் ரட்சிக்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பூர்வ எல்லைகள் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு கொடிய ரோகங்களையும் நான் உங்களுக்கு வியாதிகளை வர பண்ணேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளை கூட ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டாண்டவரே பக்கமாய் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஒரு சேமத்தை ஆண்டவரை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சௌக்கியத்தை கட்டளையிடுங்க. இந்த கரத்தில் கருகிற ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாட்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.